ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம கௌரி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு வாச்சேரன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எங்கடா இந்த பொண்ணு கூட்டு போகுதுன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகுதுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்க. இது மாதிரி டெய்லி அடிபட்டு வராங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் சரியில்லை, அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் போட்டு கொடுமைப்படுத்துறது விஷயத்த சொன்னோன்னே வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் சேரன்ட்ட பேசுகிறாங்க எல்லா விஷயத்தையும். லவ் தான் சேரலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன். கல்யாண லைஃப்பில் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலங்கிறது தெரிய வருது. ஆனால் அப்புறம் எதுக்கு தாலி கட்டினான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி விஷயத்த டெய்லியும் அடி வாங்குறங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் பொறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், வாழ்க்கை தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்து டப்புன்னு கதவடிக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்து நம்ம சேரனை ஒழிச்சு வைக்க அவங்க பட்ட பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு முட்டை வாங்குறது எத்தனை டசன்னு தெரியல, என்ன சமைக்கணும்னு தெரியல. உடனே ஆட்டோக்கார அண்ணன்ட்ட ஐடியா கேட்டு ஆட்டோக்காரர் ஹெல்ப் பண்ணுவார், அதனால கூட வந்தார். கூட வந்துட்டு முட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டு வாமா உனக்கு நான்வெஜ் எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான்வெஜ் வாங்க வர டைமில் டபுக்குன்னு இவங்க வெட்ட போக அதை பார்க்க இவங்க மயங்கி விழுவ. ஐயோ ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுவுறியம்மா, எப்படிமா சமைப்ப அப்படின்னு சொல்லி கேட்டால் வேறு வழி இல்லையே, நமக்கு பிடிச்சவங்களுக்காக சில இதை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லைனான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணா அடடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கேருந்த ஒரு அக்கா கேட்டாங்க, உனக்கு ரத்தத்தை பார்த்தா இவ்வளோ பயமாக இருக்குது, உன் ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்டவர்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ரொம்ப மென்மையானவனான்னு கேட்குறாங்க. அவன் ரத்தத்தை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான், நான் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுந்துருவேன். என்ன ஒரு காம்பினேஷன், கருமாந்திர காட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம், வாழ்க்கைன்னா பல அடிகள் விழுவதானே செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.